கடவுள் இருக்கிறார் என்று சொல்லும் மதங்கள் அந்த கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுடைய வேதங்களாகிய பைபிள், குரான், தோரா, பகவத்கீதை போன்ற புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக சொல்கின்றன. அதாவது கடவுள் அந்த புனித நூல்கள் மூலமாக மனிதன்கிட்ட பேசுகிறதாக சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, கடவுள் ஏன் மனிதன்கிட்ட பேசுகிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட வேதங்களை பயன்படுத்துகிறார்? அவைகளை ஏன் அவர் நம்பி இருக்கிறார்? இந்த மத வேதங்களெல்லாம் சொல்கிற மாதிரி கடவுள் சர்வ வல்லமை உடையவராக இருந்தால், சகலத்தையும் அறிந்தவராக அவர் இருந்தால், எல்லாவற்றையும் படைத்தவராக இருந்தால், தன்னால் படைக்கப்பட்ட அனைத்தையும் நேசிக்கிறவராக இருந்தால், தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை உடையவராக இருந்தால், தன்னை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தால், எதற்காக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பழைய மொழிகளில் எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட அந்த வேத புத்தகங்களை இன்றைக்கும் பயன்படுத்துகிறார். எல்லா மனிதர்களும் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை அவருக்கு இருந்தால், எல்லோருக்கும் எளிதாக புரியும் விதத்தில் அவர்களிடம் நேரடியாக பேசலாமே. அப்படி நேரடியாக ஒவ்வொருத்தையும் பேசுகிறத விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாத பண்டைய மொழிகளில் அவர் தகவல்களை கொடுத்து அதை அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் பார்த்து கைப்பிரதிகள் எடுத்து அந்த கைப்பிரதிகளில் பல தவறுகள் ஏற்பட்டு அதை எழுதியவர்களை கடவுள் என்ன சொல்கிறார் என்பதில் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு வாசிக்கிறவர்கள் யாரை கடவுள் என்று புரிந்து கொள்ள முடியாமல் யெகோவா தான் கடவுள் என்று ஒருவர் சொல்ல, இல்லை பிரம்மாதான் இறைவன் என்று இன்னொருவர் சொல்ல, இல்லை இயேசுதான் தேவன் என்று மற்றொருவர் சொல்ல, இல்லை அல்லாதான் தெய்வம் என்று இன்னும் ஒருவர் சொல்ல, இப்படி ஒவ்வொருவர் சொல்வதையும் கேட்டு அவர்கள் ஒவ்வொருவர் பின்னாலும் கோடிக்கணக்கானவர்கள் போக இந்த குழப்பமெல்லாம் எதுக்கு? கடவுள் தான் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை மனிதனுக்கு சொல்ல விரும்பும் போதெல்லாம் யாரோ ஒரு குறிப்பிட்ட மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதனிடம் செய்தியை சொல்லி அதை பிறரிடம் சொல்ல சொல்கிறார். அந்த மனிதன் சொல்வதை கேட்டவர்கள் அதை எழுதுகின்றார்கள். இதில் உண்மையான தெய்வம் எது, யாரிடம் கடவுள் உண்மையில் பேசினார் என்பதில் உலக மக்களிடம் ஒரே கருத்து இல்லை. இதனால தான் இப்படி பல மதங்களாக பிரிந்து வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நேரடியாக ஒவ்வொரு மனிதனிடமும் தன்னை வெளிப்படுத்தினால் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது. இதில் இந்த ஒவ்வொரு மதத்தினரும் நாங்கள் சொல்வதுதான் உண்மை, மற்ற மதத்தினர் சொல்வதெல்லாம் சாத்தானின் வார்த்தைகள் அப்படின்னு குற்றம் சாட்டி கொண்டு சண்டை வேறு நடக்குது. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி இதில் ஏதோ ஒன்று தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஏதோ ஒன்றை நம்புகிறவர்களுக்குள்ளும் ஆயிரக்கணக்கான பிரிவுகள். உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் தாங்கள் வைத்திருக்கும் பைபிள் தான் உண்மையில் கடவுள் கொடுத்த வேதம், மற்ற வேதங்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிறத நாம் உண்மைன்னு எடுத்துக்குவோம். பைபிள் தான் உண்மையிலே கடவுளின் வார்த்தை அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வாதத்துக்காக. கிறிஸ்தவர்கள் அந்த பைபிள் மூலம் கடவுள் பேசியதாகவும் இன்றைக்கும் அந்த பைபிளை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பைபிள் மூலமாக கடவுள் பேசுகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள 40,000 சபை பிரிவுகள். ஏன் இத்தனை பிரிவுகள்? ஏன்னா கடவுள் அவங்களோட பைபிள் மூலமாக பேசுகிறதா சொல்கிறாங்கல்ல, அந்த பைபிளில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல தான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. அதனால தான் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஒரு பைபிளை படிச்சுட்டு 1000 கொள்கைகளையும் ஒன்றுக்கொன்று முரணான கோட்பாடுகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்ன மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக பைபிளை கொடுத்தாராம். ஆனால் அந்த பைபிளை நம்பும் கிறிஸ்தவர்கள் அவர் யார் என்கிற விஷயத்திலும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற காரியத்திலும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் முரண்பாடான கொள்கைகளோடு பிரிந்து கிடக்கிறார்கள். ஆக உண்மையிலேயே பைபிள் தான் கடவுளின் வேதம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலமாகவும் கடவுளால் மனிதனோடு தெளிவாக பேச முடியவில்லை. அதை படிப்பவர்களுக்குள்ளே அத்தனை குழப்பங்கள். ஆக இந்த வேதங்கள் மூலம் கடவுள் மனிதர்களோடு பேசுகின்றார் என்றால் கடவுளைப் போல மோசமான பேச்சாளர் யாருமே இருக்க முடியாது. அடிப்படை அறிவில்லாத ஒரு மனிதன் பேசினால் கூட அது இந்த அளவு குழப்பத்தை ஏற்படுத்தாது. அந்த அளவு விளங்காத தெளிவற்ற விதத்தில் இந்த பைபிள் போன்ற நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் என்ன பெரிய வேடிக்கை தெரியுமா? இந்த பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை கற்றுக்கிறதுக்குன்னு பைபிள் காலேஜஸ் வச்சுருக்காங்க, பைபிள் கல்லூரிகள். அதில் போய் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முறையாக பைபிளை படித்து கற்றுக்கிட்டு வந்து போதிக்கிறாங்க. அப்போ தான் பைபிள் புரியுமா, இல்லைன்னா புரியாதான். இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து போதிக்கிறாங்கல்ல, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான கருத்துக்களை போதித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது தான் உண்மை, அவர் சொல்கிறது போய், அவர் படித்த பைபிள் காலேஜ் சரியான பைபிள் காலேஜ் கிடையாது,
நான் படித்தது தான் சரியான பைபிள் காலேஜ்னு அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. கேட்டால் கடவுள் தெளிவாக தான் பேசியிருக்கார், மனிதர்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. சரி, கடவுள் தெளிவாக தான் பேசியிருக்கிறான்னு சொல்கிறீங்களே, கடவுள் எதை தெளிவாக பேசினார்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தர் அதுக்கு மாறாக வேறு ஒன்று சொல்லுவார். ரெண்டு பேருமே கடவுள் தெளிவாக தான் பேசியிருக்கிறார், நீ அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த பழைய புராணங்கள் மூலம் கடவுள் மனிதனோடு பேசாமல் நேரடியாக ஒவ்வொரு மனிதனிடமும் தன்னை வெளிப்படுத்தினால் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது. ஏன் கடவுள் அதை செய்யலை? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நிச்சயமாக தன்னை ஒவ்வொரு மனிதனிடமும் நேரடியாக வெளிப்படுத்துவார். எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த மனிதன் பேசுகின்ற மொழியில் அவனுக்கு புரிந்த விதத்தில் அவர் பேசுவார். ஏன் அவர் அப்படி செய்யவில்லை? ஏன் அவர் அப்படி செய்யவில்லை என்றால், இருந்தால் தானே செய்கிறதுக்கு. இல்லாத கடவுளிடமிருந்து நாம் அவ்வளவு ஞானமான ஒரு செயலை எதிர்பார்த்தால் அது எப்படி நடக்கும்? கடவுள் இல்லை. அதனால்தான் உலகம் முழுவதும் இத்தனை மதங்கள், இத்தனை வேதங்கள், அந்த வேதங்களை வாசிப்பவர்களுக்குள் இத்தனை பிரிவுகள், இத்தனை குழப்பங்கள். ஆக கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த மதத்தினர் ஆதாரமாக காட்டும் அவர்களுடைய புனித நூல்களே கடவுள் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன.